தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்காக இங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து இருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெனாறுதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கின்றது. அதுக்கு காரணம் 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் உண்டாக இருந்த காலத்திலே பல குழப்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. விசேஷமாக கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அண்டு உருவாகின நிலையிலே அது கட்டம் கட்டமாக வளர்ந்து 2010ஆம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு செல்வராஜ கஜேந்திரன், பத்மினி சிதம்பரநாதன் போன்றவர்களோடு நாங்கள் கொள்கையோடு அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய கூட்டமுடைய தலைமைத்துவத்தோடு இணங்க முடியாத நிலைமை உருவாகினால வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டது. அந்த வெளியேற்றம் உடைய அடிப்படை காரணம் 2009 மே 18க்கு பிற்பாடு எந்த கொள்கைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கையில இருந்து கூட்டமைப்புடைய அடையாள தலைமைத்துவம் உலகத்துக்கு எடுத்த ஒரு சில முடிவுகளும் காரணமாக நாங்கள் வெளியேற வேண்டி வந்தோம். அதை நாங்கள் திரும்பவும் வெளியிட்ட வேண்டிய. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை பொறுத்தவரையிலே இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலுக்காக இங்கு இருக்கக்கூடிய அமைப்புகளோடு நாங்கள் ஒன்றிணைந்து இருப்பது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மெனாறுதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கின்றது. அதுக்கு காரணம் 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதிக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் உண்டாக இருந்த காலத்திலே பல குழப்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. விசேஷமாக கொள்கை ரீதியான பிரச்சனைகள் அண்டு உருவாகின நிலையிலே அது ஒரு கட்டம் கட்டமாக வளர்ந்து 2010ஆம் ஆண்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரசும் அன்றைக்கு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு செல்வராஜ கஜேந்திரன், பத்மினி சிதம்பரநாதன் போன்றவர்களோடு நாங்கள் கொள்கையோடு அன்றைக்கு இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்தோடு இணங்க முடியாத ஒரு நிலைமை உருவாகினால வெளியேற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். அந்த வெளியேற்றம் உடைய அடிப்படை காரணம் 2009 மே 18க்கு பிற்பாடு எந்த கொள்கைக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டதோ அந்த கொள்கையில் இருந்து கூட்டமைப்புடைய அண்டையான தலைமைத்துவம் உலகத்துக்கு எடுத்த ஒரு சில முடிவுகள் காரணமாக நாங்கள் வெளியேற வேண்டி வந்தோம். அதை நாங்கள் திரும்பவும் வெளியிட்ட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் காலமாக நாங்கள் அந்த விஷயங்களை எங்களுடைய மக்களுக்கு வலியுறுத்தி வந்திருக்கின்றோம். இன்றைக்கு இந்த 2025ஆம் ஆண்டு தேர்தலில் எங்களுடைய பங்காளிகளாக இருக்கக்கூடிய மற்ற தலைவர்களும் தங்களுடைய அமைப்புகளும் அந்தந்த அவர்களுடைய அனுபவத்தில் இருந்த காரணங்களாக அவர்களுக்கு இருந்த அனுபவத்தில் அவர்களும் ஒரு சில முடிவுகளை எடுத்து இறுதியில் நாங்கள் இன்றைக்கு எந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய 2001ஆம் ஆண்டு கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட கொள்கைக்காக நாங்கள் அன்று ஒன்றிணைந்தோமோ அதே கொள்கைக்காக நாங்கள் இன்றைக்கு மீண்டும் உறுதியாக பயணிக்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிகுந்த மன ஆறுதலை
கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் நாங்கள் தான் முதல் கட்டமாக அந்த கொள்கை காரணமாக கூட்டமைப்பை விட்டு விலகினோம். அந்த வகையில் இன்றைக்கு அந்த கொள்கையோட உறுதியாக பயணிக்கக்கூடிய அந்தந்த அமைப்புகளிலே அவர்கள் நின்று இந்த கொள்கைக்காக பாடுபட்டு கடைசியில் நாங்கள் ஒன்றிணையக்கூடிய அந்த சந்தர்ப்பம் உருவாகி இருக்கிறது. எங்களுக்கு தமிழ் தேசிய அரசியல், அதுவும் விசேஷமாக 2024 ஆண்டு பொது தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியல் உடைய இந்தியாவின் யதார்த்தத்தை பார்க்கின்ற பொழுது இந்த கூட்டு இந்தியான் காலகட்டத்தின் கட்டாய தேவை. ஒரு நேர்மையான பலமான கொள்கை ரீதியான உறுதியாக பயணிக்கக்கூடிய ஒரு கூட்டு முயற்சி தான் இன்றைக்கு அத்தியாவசியம். இதை விளங்கி கொண்டு நாங்கள் இந்த தேர்தல் முடிஞ்ச கையோடையே ஒரு சில முயற்சிகளை ஆரம்பித்திருந்தாலும் கூட துரதிர்ஷ்டவசமாக அதை தமிழரசு கட்சி திட்டமிட்டு தோற்கடித்தது. அவர்கள் அந்த முயற்சிகள் தொடர வேண்டிய தேவை இல்லை. விசேஷமாக கொள்கை ரீதியாக ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துறதுக்குரிய தேவை இப்போதைக்கு இல்லை. ஏனென்றால் ஒரு அரசியலமைப்பு பற்றி அரசாங்கம் எந்த விதமான செயல்பாடும் முன்னெடுக்கவில்லை என்ற காரணத்தை காட்டி அந்த முயற்சியை கைவிட்டார்கள். அதுக்கு பிற்பாடு நாங்கள் கதைச்சி கொண்டு இருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு புதிய கூட்டணியை எங்களோடு ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர்கள் தங்கட பாட்டிலே அறிவித்து அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த மிக மோசமான வரவு செலவு திட்டத்தை கூட ஆதரிக்கிறதுக்குரிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த பேச்சுவார்த்தைகள் நாங்கள் எந்தளவு தூரத்துக்கு விரும்பினாலும் கூட அந்த பேசுகிறதுக்குன்ற நாங்கள் விரும்பின தரப்புகள் அந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து முன்னுக்கு கொண்டு போக முடியாத ஒரு நிலைமையை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே அந்த ஒரு சூழலிலே இந்த கூட்டு வந்தது நமக்கு ஒரு மிகவும் ஆறுதலாய் கொடுக்கின்றது. ஜனநாயக தமிழரசு கட்சி திரு தவராசா அவர்களோடும் நாங்கள் பேசியிருந்தோம். அவரோடு அவர் தமிழரசு கட்சியிலிருந்து ஜனநாயக தமிழரசு கட்சியாக பிரிந்து செயல்படுவதற்கு முன்பதாகவே தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பொழுதும் நாங்கள் வெளியிலே இருந்து முன்வைக்கிற பல விமர்சனங்களை அவரும் அங்கு இருந்து முன்வைத்தது நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருந்த அந்த வகையிலே அவரோடையும் நாங்கள் இந்த பொது தேர்தல் முடிஞ்ச கையோடே நாங்கள் பேச்சுவார்த்தைகளை கொழும்பிலே ஆரம்பித்திருந்தோம். அவர் இங்கே நேரடியாக வர முடியாவிட்டாலும் அவருடைய அமைப்பினுடைய முக்கியமான பிரதிநிதி இங்கு திரு நாவலன் அவர்கள் இங்கு வருகை தந்திருக்கின்றார். அதே போன்று நான் திரு அருந்தோபாலன் அவர்களை பற்றியும் நான் சொல்ல வேணும். அருந்தோபாலன் ஐயா அரசியலில் இருந்து ஒதுங்குறதாக அறிவித்திருந்தார். நாங்கள் 2010 ஆண்டு கூட்டமைப்பை விட்டு விலகுகிற முடிவு எடுத்த உடனே தேடி சென்று சந்தித்த முதலாவது ஒரு முக்கியமான அரசியல் பிரமுகர் திரு அருந்தபாலன் அவர்கள் அன்றைக்கு நேரடியாக அரசியலுக்குள்ளே இறங்கவில்லை. அப்படி இருக்கவும் அவர் சில வழியிலே அரசியலுக்குள்ளே இறங்கக்கூடும் என்ற கதைகள் இருந்த ஒரு சூழலிலே அவரை தேடி சென்று நாங்கள் அவருக்கு எங்களுடைய நியாயங்களை விளங்கப்படுத்தியிருந்தோம். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் கலந்து கொள்ளுகின்ற அனைத்து மற்றது திரு ஐங்கரநேசன் அவர்களை பற்றி நான் விசேஷமாக சொல்ல தேவையில்லை. அவருடைய பின்னணி இந்த போராட்டத்தோடு அவர் நெருங்கி
செயல்பட்டது, அவர்களுடைய கொள்கை ரீதியான தெளிவு அனைத்தும் நாங்கள் பார்த்து அறிஞ்சினாங்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வந்து எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்து கிடைக்கவில்லை என்றால் போர் முடிந்த கையோடு தான் அவர் போன்றவர்கள் வந்து அரசியலுக்குள்ளே நேரடியாக வந்து வருவதற்கு முடிவெடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தேசிய தலைவராலையும் தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தாலையும் வந்து வழிகாட்டின அமைப்புன்ற ஒரு ஒரு பரவலான ஒரு என்ன சொல்கிற ஒரு கணிப்பொண்டு இருந்த கட்டத்தில் வந்து நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்கள் எந்தளவு தூரத்துக்கு எடுபட்டு இருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியாக இருந்த ஒரு சூழலில் அண்ணன் அவர்கள் வந்து கூட்டமைப்புள்ளே தான் செல்ல வேண்டி வந்தது. திரு ஸ்ரீகாந்தா அவர்களும் சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களும் நாங்கள் 2009 ஆண்டுக்கு பிறகு கூட்டமைப்புக்குள்ளே நின்று நாங்கள் எந்தெந்த கருத்துக்காக வந்து நாங்கள் அங்கு வாதாடினோமோ அதே நிலப்பாட்டோடு தான் அவர்கள் அங்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய தலைமைத்துவத்தோடு அன்றைக்கு வாதாடினார்கள். அதுக்கு எதிராக கூட்டமைப்பு எடுக்கின்ற முடிவுகளுக்கு எதிராக வந்து வாதாடினார்கள். எனக்கு நல்ல ஞாபகம் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொழுது நாங்கள் இருவரும் வந்து இருதரப்பும் அந்த தேர்தலில் வந்து சரத் பொன்சேகாவை ஆதரிக்கக்கூடாது, ஒருவர் வந்து கொள்கை ரீதியாக ஒரு முடிவெடுத்து தலைமைத்துவம் கொடுத்தார், மற்றவர் வந்து அவருடைய முடிவை நடைமுறைப்படுத்துகிறவர் இடையிலே நடக்கின்ற போட்டியில் வந்து போட்டியில் எங்களுக்கு எந்த விதமான தெரிவும் கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டோடு உறுதியாக இருந்தோம். அதில் இருந்த வேறுபாடு என்னென்றால் நாங்கள் பகிஷ்கரிப்பை கேட்டோம். ஆனால் திரு ஸ்ரீகாந்த் ஐயாவும் சிவாஜிலிங்க மன்னனும் வந்து ஒரு வேட்பாளரை நிறுத்த வேணும் என்று கேட்டிருந்தார்கள். ஆகவே இந்த இணைவண்டது என்னை பொறுத்தவரையிலே ஒரு மிகவும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கின்ற ஒரு இணைவாகத்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இதை பார்க்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் தொடர்ந்தும் இந்த புதிய ஒரு நேர்மையான கொள்கையை மையப்படுத்தின ஒரு அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுப்பதற்கு நம்முடைய மக்கள் இந்த தேர்தலை பயன்படுத்தி எங்களை பலப்படுத்தியே ஆக வேண்டும். இந்த அணிக்கு நீங்கள் எந்தளவுக்கு ஒரு ஆணையை வழங்குறீங்களோ, வடகிழக்கில் தமிழர் தாயத்தில் வந்து எந்தளவுக்கு ஒரு பலமான ஆணையை வழங்குறீங்களோ அது மட்டும்தான் எதிர்காலத்திலே இன்றைக்கு எங்களோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு மறுத்து ஒரு சில குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிற தரப்புகளுக்கும் ஒரு கடும் நிர்பந்தத்தை ஏற்படுத்தி எதிர்காலத்திலேயாவது அவர்களும் திருந்தி ஒரு பலமான கொள்கையின் அடிப்படையிலே ஒரு நேர்மையாக தமிழ் தேசிய நிலைப்பாட்டை முன்னுக்கு கொண்டு போகிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும். அதை நம்முடைய மக்கள் இந்த தேர்தலிலே அவருக்கு அந்த ஆணையை கொடுத்தே ஆகணும் என்றதை நாங்கள் உரிமையோடு கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் என்று கூறி எங்களுடைய சமூக தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்கறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துருக்கேன். நன்றி.